டேய், நாங்களும் உன்னை திட்டி பார்த்துட்டோம், கழுத்தை பிடிச்சு துரத்தியும் பார்த்துட்டோம். உன் இடத்துல இதுவே வேற யாராவது இருந்திருந்தா இந்நேரம் அவமானத்துல சூசைட் பண்ணி செத்துருப்பாங்க. டேய், இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கோம், உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொன்னே கிடையாதா? எதுக்குடா எங்க உயிரை வாங்குற? ஏய் பார், நாங்க இன்னும் பொறுமையா இருக்கோம்னா அது என் அக்காக்காக மட்டும்தான். அக்கா மட்டும் ஒரு வார்த்தை சொல்லட்டும், உனக்கு என்ன? அவ்வளவுதானே? எல்லாரும் பேசிட்டீங்கல்ல? என்ன வெளியே போன்னு சொல்றீங்களே? நான் ஏன் இப்ப இங்க வந்தேன்னு யாராவது ஒருத்தராவது கேட்டீங்களா? நீங்க கேட்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்குலாம் அது தேவையில்லாத விஷயம். இருந்தாலும் சொல்ல வேண்டியது ஏன் கடமை. கோர்ட்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? உங்க பொண்ணு உங்ககிட்ட சொல்லலையா? அச்சச்சோ, அவளால எப்படி சொல்ல முடியும்? ஐலிமா, நீ தானே கோர்ட்டுக்கு வந்த, என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் நீயே சொல்ல. கோர்ட்ல ஜட்ஜ் அடுத்த ஹியரிங்க 6 மாசத்துக்கு அப்புறம் தள்ளி வச்சிட்டாங்க. ஐலிமா, முக்கியமான விஷயத்த சொல்லாம விட்டிய, அதையும் சொல்ல. 6 மாசமும் அண்ணனும் அண்ணியும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு கோர்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. கேட்டுச்சா? எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சுதா? 6 மாசம் எங்க 2 பேரையும் ஒன்னா, அதாவது ஒன்னா சேர்ந்து வாழணும்னு கோர்ட் ஆர்டர். எப்படியும் உங்க பொண்ணு என் கூட சேர்ந்து வாழ மாட்டா. அதான் நானே என் பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழணும்னு இங்க வந்துட்டேன். நான் அவ்வளவு தூரம் சொல்லிட்டு வந்தோம், நீங்க உங்க வேலையை தான் காட்டுறீங்கல்ல? இந்துமா, உன் பேச்ச மீறதுக்கு எனக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. ஆனா என்ன பண்றது, கோர்ட் ஆர்டர், அத மதிக்கணும்ல. அதான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். உங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்கு எனக்கு பிடிக்கல. மரியாதை இங்க இருந்து போயிடுங்க. நான் இப்படி இங்க வந்து சொன்னா நீ உடனே ஒத்துக்கவா போற? அதான் நான் எல்லாத்துக்கும் லீகலா ரெடியா வந்திருக்கேன். அப்படி என்ன பண்ணிருப்பாரு சார்? போலீஸ்? சார், என்னோட மனைவி என் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்றாங்க சார். நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க சார். இந்திராணி மேடம், உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்ல. இது கோர்ட் ஆர்டர். உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நீங்க மிஸ்டர் செழியனோட 6 மாசம் ஒன்னா இருந்துதான் ஆகணும். ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள் மிஸ்டர் செழியன். டேய், அக்கா உன்னை பிடிக்கலன்னு சொல்லியும் இப்படி அவங்கள டார்ச்சர் பண்றீங்க. எல்லாம் மனுஷனாயா? இது அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை. இதோட இது ஒண்ணும் முடிஞ்சு போக போறது இல்ல. அதான் கோர்ட் இப்படி ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்கல்ல, அதை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். அப்படியே இருந்தாலும் இத சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. இது எங்க குடும்ப விஷயம். இதுல நீ தலையிடாத. நான் தலையிடலாமா? செழியன் மாப்பிள இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு நான் தான்ப்பா பெர்மிஷன் கொடுத்தேன். ஏங்க, என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? இவனால இந்திராணி எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கான்னு தெரியும்ல உங்களுக்கு? செல்வநாயகி, நான் மறுபடியும் சொல்றேன்,
இது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற பிரச்சனை. எந்த முடிவா இருந்தாலும் அவங்க 2 பேர் மட்டும் தான் எடுக்கணும். நம்ம யாருக்கும் இதுல தலையிட எந்த உரிமையும் கிடையாது. கோர்ட் ஆர்டரை மதிச்சுதான் ஆகணும். அதனாலதான் இந்திராவே எதுவும் சொல்லாம போயிட்டான். நீங்களும் போய் அவங்க வேலையை பாருங்க, போங்க.